சரி, இது வந்து இப்போ நெக்ஸ்ட் இயர் அந்த 26ல் எலெக்ஷன் வரதுனால மேபி எல்லாருமே இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றத தாண்டி இது எல்லாருமே பேசக்கூடிய விஷயங்க. இது ஒரு பொண்ணுக்கு அநீதி நடக்குதுன்னா இப்போ பொண்ணு நம்ம சொல்ல முடியாது, அதுக்கு ஈக்குவலாக பசங்களுக்கும் இப்போ நடக்குது. ஸோ இது மாதிரி ஒரு அநீதி நடக்குதுன்னா இது எல்லாருமே தான் குரல் கொடுக்கணுமே தவிர இதை பாலிட்டிக்ஸாக ஆக்கிறது, நம்ம இதனால் வெளியில் தெரியணும்னு நினைக்கிறது, நம்மளோட கருத்துக்கள் சொல்லணும்னு நினைக்கிறது, இது மூலிமா நீங்கள் பண்ணுறது வேஸ்ட்டு. மக்கள் வந்து இப்போ எல்லாருமே வந்து ரொம்ப உஷாராயிட்டாங்க. எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா. அப்போல்லாம் வந்து வெறும் பேப்பர் மட்டும்தான். ஸோ இப்போது நீங்கள் சாதாரண ஒரு ஆள் கேட்டால் கூட இப்போ என்ன நடக்குது, கரண்ட்டில் என்ன நடக்குதுன்ற அப்டேட்டில் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இது மூலயமா நீங்கள் வந்து ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன கேட்டால் அது முட்டாள்தனம். ஸோ நீங்கள் வந்து மக்களுக்கு என்ன செய்வீங்க? இப்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது பாலிடிக்ஸ்குள்ளே வந்து தான் செய்யணுன்றே அவசியம் கிடையாது. நீங்கள் இப்போ விஜயகாந்த் சார் பண்ணார், இப்போ இறந்ததுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க அவர் அப்போலேருந்தே அதை பண்ணார், இதை பண்ணார், அதை பண்ணாருன்னு சொன்னாங்க. ஸோ மக்களுக்கு நிஜமாகவே நீங்கள் நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா எங்கே இருந்தாலுமே செய்யலாம். நீங்கள் அது பாலிட்டிக்ஸாக அதை செலக்ட் பண்ண வேண்டாம்.